Good evening, viewers. So this is 6th standard, second term English, first lesson, Sports Star, book back answers. I have taught this lesson already. So if you want to see the summary of this lesson, so I will give the link in description. So please go and check it out. இன்றைக்கி வந்து நம்ம இந்த புக் பேக் பற்றி புக் பேக்லேருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து நீங்களே வந்து டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது வந்து ஒலிம்பிக்னாவே உங்களுக்கு யாருன்னு தெரியும், அதே மாதிரி கிரிக்கெட்னா யாருன்னு தெரியும், அது ரொம்ப ஈஸி தான். இதில் பாருங்கள் மேட்ச்சு கிரிக்கெட் பேட் ஸ்போர்ட்டு வித் அதனுடைய எக்யூப்மெண்ட், இதில் ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ ஃபுட்பாலுக்கு என்னது ஹெல்மெட். ஓகே, ஃபுட்பாலுக்கு என்னது ஹெல்மெட். அதே மாதிரி டென்னிஸ்க்கு என்னங்க ரேக்வேர்ட்ஸ், அதனுடைய எக்யூப்மெண்ட். கோல்ஃபுக்கு வந்து க்ளப்பு. தென் வாலிபால் நெட். ஆர்ச்சரி போ அண்ட் ஏரோ. சரி, ஓகே. அடுத்தது இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு என்ன கேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சினானிம்ஸ் பார்க்கலாம். ப்ரீவிலேஜ், அதுக்கு என்ன சினானிம்ஸ்? ஹானர். தென் சர்ப்ரைஸ்னா அமேஸ்டு. ஸ்ட்ரகிள், ஒர்க் ஹார்ட். அடுத்தது எக்ஸ்பர்ட், ஸ்கில்டு. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு வந்து காம்படிட்டர், ரைவல், ரெண்டுமே வந்து சூட்டபிள் ஆன்சர் தாங்க, ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அடுத்தது ஆப்போசிட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்கு என்ன ஃபெயிலர், சக்ஸஸ்க்கு ஃபெயிலர். ஸோ இன்ட்ரெஸ்டிங், போரிங். இன்ட்ரெஸ்டிங்க்கு என்னது போரிங். ஜென்ரல் அப்படின்னா ஸ்பெசிபிக். ஜென்ரலுக்கு என்னங்க ஸ்பெசிபிக். ஜென்ரலுக்கு ஸ்பெசிபிக். அடுத்தது ஜென்ரலுக்கு ஸ்பெசிபிக். அடுத்ததுக்கு வந்து ஸ்டாப், அப்பாயிண்ட். ஸ்டார்ட்டுக்கு ஸ்டாஃபு. ஸோ அப்பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்மிஸ். அப்பாயிண்ட்டுக்கு என்னங்க டிஸ்மிஸ். ஓகே. ஸோ அடுத்தது இது வந்து பின்னாடி லிசனிங். இது ஜஸ்ட் என்ன கேம்னு சொல்லிடுறேன். இது என்னது ஸ்கியூபா டைவிங் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு கேமு. அடுத்து ஸ்னோர்கெலிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். இது என்னங்க அது ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். இது ஸ்கீயிங். இது வந்து பேராகிளைடிங். ஓகே. அடுத்தது இது ஜஸ்ட் கேம் ஸ்பீக்கிங் தான், கேம் நேம் தான். என்னங்கிறது இந்த ஃபுட்பாலு, வெயிட் லிஃப்டிங், சைக்கிளிங், அடுத்தது ஸ்விம்மிங், அடுத்தது ஸ்கீயிங், இந்த மாதிரி வந்து அது ஜஸ்ட் என்ன கேம் அப்படிங்கிறது வந்து. அடுத்தது வாங்க கிராமர். இது வந்து அட்ஜெக்டிவ்ஸ். சரிங்களா? ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ டெஸ்கிரைப்ஸ் ஆஃப் அ நவுன். ஸோ தட் இஸ் கால்டு அட்ஜெக்டிவ். ஒவ்வொரு அட்ஜெக்டிவுமே வந்து அதனுடைய நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதாங்க அட்ஜெக்டிவ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா இஸ் அ ஃப்ளவர் பாய் அப்படின்னு வைங்களேன். இல்லைன்னா சி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. அப்போ கேர்ள் அப்படிங்கிறது நவுன். இப்போ எப்படிப்பட்ட கேர்ள்? பியூட்டிஃபுல் கேர்ள். எப்படிப்பட்ட பாய்? ஃப்ளவர் பாய். எப்படிப்பட்ட கிங்? இன்டெலிஜென்ட் கிங். ஸோ அந்த மாதிரி நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதாங்க அட்ஜெக்டிவ். அப்போ இந்த இடத்துல வந்து கிரவுண்ட், அதுக்கு அடுத்தது ஸ்கை, வெஜிடபிள்ஸ், டே, ஸ்மைல், இது எல்லாமே நவுன். அப்போ இந்த நவுனுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் போட்டோம்னா அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் இந்த பிக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ எப்படிப்பட்ட கிரவுண்ட்? பிக் கிரவுண்ட். அப்போ தேர் இஸ் அ பிக் கிரவுண்ட் இன் மை ஸ்கூல். தேர் இஸ் அ பிக் கிரவுண்ட் இன் மை ஸ்கூல். அடுத்தது எப்படிப்பட்ட ஸ்கை இருக்குதுங்க? டார்க் ஸ்கை. எப்படிப்பட்ட ஸ்கை இருக்குது? டார்க் ஸ்கை. ஆகாயம் எப்படி இருக்குது? டார்க் ஸ்கை. வெஜிடபிளோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். இட் இஸ் அ கொடை பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அப்போ இட் இஸ் அ ஹாட் டே. அடுத்தது க்யூட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பியூட்டிஃபுல் ஸ்மைல்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுதான் வந்து அட்ஜெக்டிவ்ஸினுடைய ஆர்டர். ஆர்டர்னா இந்த ஆர்டர் தான் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து எழுதணும். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸில் 2-3 அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி வரணும், அடுத்தது குவாலிட்டி வரணும், அடுத்தது சைஸ் வரணும், அடுத்து ஏஜ் வரணும், அடுத்தது வந்து கலர் வரணும். ஸோ இதுதான் வந்து அட்ஜெக்டிவ்ஸினுடைய ஆர்டர். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தே ஹேவ் அ போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எது வரும்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ குவான்டிட்டி குவாலிட்டி வந்து எதுவுமே இல்லை, அதனால் வந்து சைஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது என்னங்க வரும்? ரெக்டாங்குலர். அடுத்தது வரும். மூணாவது ரெட் வரும். கலர் வந்து என்றைக்குமே வந்து லாஸ்ட்டில் தான் வரும். அப்போ என்ன ஆன்சர்? ஸோ தே ஹேவ் அ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ். தே ஹேவ் அ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்? குவான்டிட்டி. சரிங்களா? நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டில் தான் வரும். அப்போ 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துருது. கலர் வந்து லாஸ்ட்டில் தான் வரும், உங்களுக்கு தெரியும். அடுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? லாங் அப்படிங்கிறது குவாலிட்டி. குவாலிட்டி. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும்? செகண்டாக வரும். அப்போ ஐ ஹேவ் 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் மீ ப்ரஷஸ். அப்போ 5. அப்போ ஆர்டினரி நம்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டில் வந்துடும். 5 அப்படிங்கிறது 1. ரெண்டாவது நியூ. மூணாவது எல்லோ. அப்போது ஃபைண்ட் 5 நியூ எல்லோ ப்ரஷஸ். அடுத்தது மகேஷ் இஸ் அ பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ மகேஷ் இஸ் அ கிளவர், டால், தின். மகேஷ் இஸ் அ கிளவர், டால், தின் பாய். இட் இஸ் அ பிளேட். அப்போ இட் இஸ் அ ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். இட் இஸ் அ ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். அவ்வளோதான். இதுதான் வந்து அதனுடைய ஆர்டர். சரி, ஓகே. அடுத்தது சர்க்கிள் தான் ஆட் ஒன். இதில் வந்து எதுங்க வித்தியாசமானது? வந்து டைனினா ஸ்மால்னு அர்த்தம். அப்போ எல்லாமே ஸ்மால், லிட்டில், புனி இதெல்லாமே வந்து டைனிங்கிற மீனிங்கில் கொடுக்குது. எனார்மஸ் மட்டும் டிஃப்ரெண்டான மீனிங். எனார்மஸ்னால் பிக் அப்படிங்கிற மீனிங்கில். சரிங்களா?
ஆம்பிள் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தோம்னா கிரேட் அப்படிங்கிற மீனிங்கில், சேரிட்டபிள் எல்லாமே சேம் மீனிங். உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்னது ரொம்ப வந்து லிமிட்டட் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பிளெண்டிஃபுல்னா அதிகம், ரெஸ்ட்ரிக்ட் ரொம்ப லிமிட்டட் அப்படிங்கிற கைண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இதில் எதில் கன்சர்ன், சேரிட்டபிள், ஜென்டில் இதெல்லாம் ஒரே மீனிங் தான். இப்போ ஹார்ஸ் கைண்டுனா அன்பான அப்படிங்கிற மீனிங்கில், ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட். ஹானஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது நேர்மை, ட்ரஸ்டி, ரிலையபிள், சின்சியர் எல்லாமே அது வந்து டெசிட்னா ஏமாற்றுதல் அப்படிங்கிறத வித்தியாசம். அடுத்தது சியர்ஃபுல்னா மகிழ்ச்சி. சரிங்களா? அப்போ பிரைட்டு, கே, கண்டென்டட் எல்லாம் ஒரே மீனிங். அப்போ லோ அப்படிங்கிறது வித்தியாசமானது. சரிங்களா? ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் மை சேனல். தேங்க்யூ, பை பாய்.